கவின் ரியல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா நீலாங்கரில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு 40 ஃபீட் ரோடு, 40 அடி ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. 100 ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது. இந்த வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு 100 ஃபீட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ், 400 அடி லென்த் இருக்கும் உங்களுக்கு. 17.2 கிரவுண்ட் இருக்குது. 17.2 கிரவுண்டு. கொஞ்சம் உள்ளே வந்து பள்ளமாக தான் இருக்கும். மண் அடித்து தான் கொஞ்சம் லெவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிரவுண்டு ஃபுல்லாகவே மண் வந்து பள்ளமாக தான் இருக்கும். மண் அடித்து கட்டுற மாதிரி வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. நீங்கள் இதே வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு வில்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணலாம். இந்த கேட் இருந்துருக்கு பாருங்கள். இதில் நேராக வந்து 30 ஃபீட்டுக்கு ரோடு மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த பக்கம் 70 ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து வில்லா மாதிரி கட்டலாம். உள்ளே பள்ளமாக தான் இருக்கும். நான் வெளியிலேருந்து தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மண் அடித்து தான் வீடு கட்டுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மண்ணுக்கு காஸ்ட் வந்து அவங்க கம்மி பண்ணுறாங்க. இங்கே மார்க்கெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3 crore போயிட்டுருக்கு. இப்போது 2.7 3 crore வரைக்கும் போயிட்டுருக்கு. என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரையல் கிரவுண்ட் இருக்குது. இது வந்து நீலாங்கரை காலனி மயான பூமின்னு கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. நான் பக்கத்தில் விசாரித்த வரைக்கும் ஒரு 3 மாதம் எதுவும் இல்லைன்றாங்க. ஏன்னா பக்கத்தில் நிறைய வந்து சரௌண்டிங்ஸ் எல்லாமே விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நான் இது மேலே ஏறிட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ப்ளஸ் ட்ரோன் வியூவும் நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூவில் உங்களுக்கு அது தெரியும். ட்ரோன் வியூவும் பார்த்துட்டு வரலாம். நம்ம வந்து ஒரு ட்ரோன் வியூ பார்ப்போம். லேண்ட் எப்படி ஷேப்பில் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இதுதான் வந்து எரிமேடன் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பண்ண மாதிரியே தெரில எதுவும். கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக பக்கத்தில் பில்டிங் கட்டணுன்ட்ட கேட்டோம். 3 மந்த்தாக நாங்கள் இருக்கோம், எதுவும் நடக்கலை சார் அப்படின்ட்டு. பக்கத்தில் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு வீடுங்கள்லாம் இருக்குது. இவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு வீடு வந்து கட்டுறீங்க, எப்படி சேல் பண்ணுறீங்க, முடிஞ்சிருச்சு எப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு எல்லாருமே வந்து ஒரு இந்த க்ளோஸராக ஒரு தகர மாதிரி ஷீட் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் அக்செப்ட் பண்ணி வாங்குறாங்க. ஏன்னா ப்ரைம் லொக்கேஷன் இருந்தாலும் பக்கத்தில் எரிமேடை இருந்தாலும் வாங்குறாங்க. இது ஆக்சுவலி இது நடக்கிறதில்ல, இது வந்து மாற்றிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல, செக் பண்ணணும். இது வரைக்கும் எதுவும் நடந்த மாதிரி எதுவும் ஒரு சோடம் தெரியல. அப்படியே பேக் சைட் 100 ஃபீட் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்டேஜ் இருக்கும், ரோட் ஃப்ரண்டேஜ். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் ஏதோ 2.7 3 crore வரைக்கும் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.50 crore கோட் பண்ணுறாங்க. 2.50 crore, ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படம் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் நம்புகிறேன். தேங்க்யூ.